Hello, I am Gulnaz. It was an amazing experience being a mentor in Teach to Learn program. Mentoring Kasim and flying drones with him was fun, and I learned a lot from this journey. என்னோட பேர் விஜித். காசிம் பற்றி பேசும்போது அவர் ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சு, ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருந்துச்சு. அப்புறம் பதிய அவர் இந்த டாபிக்ஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சு அவர் டிஃப்ரெண்ட்டாக ஆக்டிவிட்டீஸ்லாம் இன்வால்வ் பண்ணுவேன். அவர் தனியாக கதை போடுவேன். அதுக்கப்புறம் டான்ஸு பாட்டு இதெல்லாமே நல்லா அழகாக செய்வார். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு இந்த 3 months. ரொம்ப தேங்க்ஸ் காசிம். ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது உங்களுக்கு. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் சக்ஸஸ். Hello, my name is Mohammad Kasim. I'm studying 9th standard B section. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிற விஷயம் என்னென்னா ஹார்னஸிங் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் விண்ட் அண்ட் வேவ் எனர்ஜி ஃப்ரம் நேச்சர். அதாவது காற்று மற்றும் கடல்களை வைத்து நம்ம எப்படி மின்சாரம் தேவைப்படுறதா நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் அறிமுகப்படுத்துகிறேன். இப்போ நம்ம விண்ட் எனர்ஜியும் வேவ் எனர்ஜி எப்படி நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்ற போகிறதுக்கு முக்கியமாக தேவையானது எனர்ஜி. எனர்ஜினா என்ன? அது ஒரு சாதாரண ஆற்றல். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஓடாமல் இருக்க ஃபேனை நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணோடனே நம்ம கொடுக்குற எலக்ட்ரிக்கல் பவர்னால அந்த ஃபேன் ரொட்டேட் ஆகுது. திஸ் கால்டு எனர்ஜி. அதே மாதிரி நம்மளை சுற்றி உள்ள நிறைய ஃபார்ம்ஸ்லாம் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். அது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹீட் எனர்ஜி, ஹீட்டு, ஒரு சவுண்டு, இந்த மாதிரி நிறைய எனர்ஜிலாம் இருக்கும். அதில் முக்கியமான சன் இதான் முக்கியமான எனர்ஜி சோர்ஸ். நெக்ஸ்ட் ஹைட்ரோ பவர் எனர்ஜி, ஃபாசில் ஃபியூயல், நியூக்ளியர், விண்ட் அண்ட் ஓஷன் வியூஸ். இப்போ சன், ஹைட்ரோ பவர், விண்ட் அண்ட் ஓஷன் வியூஸ் இது எல்லாம் ரினியூவபிள் எனர்ஜி என்று அறியப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் சன், விண்ட், டைடல், வேவ்ஸ் ஃபார் எக்ஸெட்ரா. இப்போ ரினியூவபிள் எனர்ஜியோட அட்வான்டேஜஸ் நம்ம பார்க்கலாம். அது எப்போவுமே பயன்படுற விஷயம். அதாவது இது கொஞ்சம் தீர்ந்து போகாத சோர்ஸ். அப்புறம் இது புவியிலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் அடைய வைக்காது. இதுலேருந்து எந்த ஒரு ஸ்மோக்கும் கிரியேட் ஆகாது. ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரொம்ப கம்மி. இப்போ அதே நான் ரினியூவபிள் எனர்ஜியோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா லிமிட்டட். அதாவது இன்னும் கொஞ்ச நாள் தீர்ந்து போக வேண்டிய சோர்ஸ். அப்புறம் நான் எக்கோ ஃப்ரெண்ட்லி. அதாவது புவியிற்கு ரொம்ப பாதிப்படைய வைக்கும். இதுலேருந்து ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுலேருந்து பொல்யூஷன்லாம் ரொம்ப கிரியேட் ஆகும். ஹசார்டஸ், அபாயம். ஃபார் எக்ஸாம்பிள் நியூக்ளியர். இப்போ இதை விண்ட் எனர்ஜியை வச்சு நம்ம எப்படி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்ற போகிறதுக்கு இந்த லாவை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். அது என்ன லான்னா, ஒரு பொருளை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஆனால் ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு நம்மளால மாற்ற முடியும். த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இப்போ விண்ட் எனர்ஜி, அதாவது காற்றாற்றல். இப்போ விண்ட் எனர்ஜி எப்படி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்ற போகிறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த விண்மில் ரொட்டேட் ஆகும்போது அதுக்குள்ளே ஜென்ரேட்டர் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி இந்த டர்பைனோட வேலை என்னென்னா, அந்த டர்பைன் ரொட்டேட் ஆகும்போது விண்ட் அடிக்கிறதுனால ரொட்டேட் ஆகும். அந்த ரொட்டேட் ஆகும்போது அந்த விண்டை கேப்சர் பண்ணி இது ரொட்டேட் ஆகுது. அதனால ரொட்டேஷனல் எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜி. இப்போ சீத விண்மில். இப்போ இதான் காற்றாற்றல். அதாவது இதோடைய ஷேப் இதான். இது பேர் தான் ரோட்டார் பிளேடு. இப்போ இதுதான் நம்ம விண்ட் எனர்ஜியை எப்படி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்ற போகிறதுக்கு தேவையான டிவைஸ். இப்போ இதோடைய ஒர்க்கிங் பார்ட்ஸ் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி டவர், ரோட்டார் பிளேட்ஸு, கியர் பாக்ஸ், அதுக்குள்ள கனெக்ட் ஆகிருக்க ஜென்ரேட்டர், இது கூட போட்டுருக்க ஹவுசிங் நேசில், ஒரு பவர் கேபிள், சுவிட்சர், டிரான்ஸ்ஃபார்மர். இப்போ இது ஒரு சின்ன அனிமேஷன் வீடியோவில் நம்மளால பார்க்கலாம். அதாவது இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இப்போ இங்கே ஒரு விண்டு வருது. இப்போ நான் சொன்ன பார்ட்ஸ் எல்லாமே வரும். இப்போ இங்கே ஒரு விண்டு வரதுனால அந்த ரோட்டார் பில் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ரொட்டேட் ஆனால அது கூட கனெக்ட் ஆகிற கியர் பாக்ஸ் ரொட்டேட் ஆகிறதுனால ஜென்ரேட்டர் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ நம்ம எப்படி விண்ட் எனர்ஜி எப்படி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இதுலேருந்து 2 முக்கியமான பார்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டர்பைன். டர்பைனோடைய வேலை என்னென்னா சொல்லியிருக்கேன்.
விண்டை வந்துட்டு கேப்சர் பண்ணி அது ரொட்டேட் ஆக வைக்கும், அதாவது ரொட்டேஷனல் எனர்ஜி. இப்போ ஜென்ரேட்டர் பார்க்கலாம். இந்த ஜென்ரேட்டர் வந்துட்டு ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், அதாவது இந்த லாவை பேஸ் பண்ணி தான் இந்த ஜென்ரேட்டர் ஒர்க் ஆகுது. இந்த லாவோட பிரின்சிபல் என்னன்னா, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு கண்டக்டர் இருக்குது. இந்த கண்டக்டர் வந்துட்டு மூவ் ஆகும்போது அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கட் ஆகி கரண்ட்டை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ அதோடைய சின்ன அனிமேஷன் வீடியோ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி இங்கே ஒரு கண்டக்டர் இருக்குது. அந்த கண்டக்டருக்குள்ள மேக்னெட் போயிட்டு வரனால அங்கே உள்ள மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கட் ஆகி இந்த வந்துட்டு இந்த கண்டக்டர் வந்து கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ இதேவுட அப்ளிகேஷன் தான் இந்த இதுவும். இப்போ இங்கே வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, ஒரு நடுவில் ஆர்மேச்சர் இருக்குது. இந்த ரொட்டேட் ஆகும்போது ரோட்டார் பிளேட் ரொட்டேட் ஆகும்போது அந்த ஆர்மேச்சர் ரொட்டேட் ஆகும். அது ஆர்மேச்சர் ரொட்டேட் கூட கனெக்ட் ஆக ஜென்ரேட் வந்து எலக்ட்ரிசிட்டியாக ப்ரொடியூஸ் பண்ணுது. இதில் வந்து நம்ம எப்படி ஜென்ரேட் ஒர்க் ஆகுது பார்த்துட்டோம். இப்போ டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் விண்மில் பார்க்கலாம். ஸ்மால், இதோடைய கெப்பாசிட்டி வந்து 10 கிலோவாட் வரைக்கும் இருக்கும். இது ஹோம்ஸில் இருக்கும், ஃபார்ம்ஸில் இருக்கும், இல்லை ரிமோட் ஏரியாவில் கூட இருக்கும். இது இன்டர்மீடியட், இதோடைய கெப்பாசிட்டி என்னன்னா 10லேருந்து 250 கிலோவாட் வரைக்கும் இதோட இருக்கும். இது வந்து வில்லேஜ் சைடு இருக்கும். இது லார்ஜ், இதோடைய கெப்பாசிட்டி என்னன்னா 660 கிலோவாட்லேருந்து 2 மெகாவாட் வரைக்கும் இதோடைய கெப்பாசிட்டி இருக்குது. இது லார்ஜான பிளேஸில் இருக்கும். இப்போ இதோடைய அப்ளிகேஷன் பார்க்கலாம். இப்போ டொமஸ்டிக் பர்பஸ், இப்போ நீங்கள் விண்மில் நீங்கள் வச்சிங்கன்னா வீட்டில் இருக்க ஓவனுக்கு, அப்படி இல்லைன்னா ஹீட் பாக்ஸ்க்கு, இந்த மாதிரி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அக்ரிகல்ச்சர்ஸ், இப்போ நம்ம இது வந்துட்டு இந்த விவசாயத்துக்கு வந்து பம்ப் லைன் கூட நம்ம கரண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இது பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அங்கே உள்ள கரண்ட் வந்துட்டு இந்த இவி ஸ்டேஷனில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம விண்ட் எனர்ஜி எப்படி ஒர்க் ஆகுது, இது எப்படி நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்ற போகிறோம், அது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம டைடல் வேவ் எனர்ஜி கன்வெர்ட்டரை நம்ம பார்க்கலாம். இப்போ இதான் டைடல் வேவ் எனர்ஜி கன்வெர்ட்டர். இப்போ இந்த ஒரு சேம்பர் இருக்குது. இந்த சேம்பருக்குள்ள வேவ் வர்றதுனால அங்கே உள்ள ஏர் வந்து அதை புஷ் பண்ணி இந்த டர்பைனை ரொட்டேட் பண்ண வைக்குது. இந்த டர்பைன் கூட கனெக்ட் ஆகுது வந்து ஜென்ரேட்டர். இந்த ஜென்ரேட்டர் வந்துட்டு அப்படியே கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ நம்ம எப்படி இதிலிருந்து டைடல் வேவ் எனர்ஜி கன்வெர்ட்டர் எப்படி யூஸ் பண்ணணும்னு நம்ம பார்த்தாச்சு. இப்போ இதோடைய சின்ன அனிமேஷன் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி இங்கே ஒரு வேவ் வருது, அங்குள்ள ஏரை புஷ் பண்ணி இந்த டர்பைன் ரொட்டேட் பண்ண வைக்குது. இந்த டர்பைன் கூட கனெக்ட் ஆகுது வந்து ஜென்ரேட்டர். இந்த ஜென்ரேட்டர் வந்துட்டு டர்பைன் ரொட்டேட் ஆகிறதுனால ஜென்ரேட்டர் வந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ நம்ம இதுலேருந்து எப்படி பண்ணுறோன்னு பார்த்தாச்சு. இப்போ இதான் எக்ஸ்டெண்டட் அப்ளிகேஷன் டைடல் எனர்ஜி. இதோடைய பேர் வந்துட்டு பாயிண்ட் அப்சர்வர் வேவ் எனர்ஜி கன்வெர்ட்டர். இப்போ இதுதான் எக்ஸ்டெண்டட். இப்போ இங்கே ஒரு வேவ்னு வருதுன்னா இது ஃப்ளோட்டர், கீழே இருக்கிறது சிலிண்டர். இந்த ஃப்ளோட்டர் வந்து இந்த வேவ் வந்து இப்படி வர்றதுனால அந்த ஃப்ளோட்டர் வந்துட்டு அப் அண்ட் டவுன் போகிறதுனால இங்கே உள்ள கரண்ட் வந்துட்டு உள்ளக்க இருக்க ஜெனரேட்டர் வந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ இதோடைய சின்ன மாடல் வீடியோ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன வேவ் இங்கே வருது. இந்த வேவ்ல இங்கே ஒரு டிவைஸ் இருக்குது. இந்த டிவைஸ் வந்துட்டு அப் அண்ட் டவுன் போகிறதுனால அங்கே உள்ள வந்துட்டு அந்த டிவைஸ்குள்ள இருக்க மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கட் ஆகி அங்கே உள்ள கரண்ட்டை காட்டுது. இது நம்ம மல்டிமீடியத்தில் பார்க்கலாம். இது வந்துட்டு ஐஐடி மெட்ராஸில் டெவலப்மெண்ட் ஆச்சு. இப்போ நம்ம அந்த வீடியோலாம் பார்த்தாச்சு. எப்படி வேவ் எனர்ஜி வச்சு எப்படி விண்ட் எனர்ஜியாக வேவ் எனர்ஜி வச்சு நம்ம எப்படி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக பார்த்தாச்சு. அதோடைய பார்ட்ஸ்லாம் பார்த்தாச்சு. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து கன்க்ளூஷன் போகலாம். கன்க்ளூஷன் வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம வேவும் சரி விண்டும் சரி நமக்கு டே டு டே நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது எப்போவுமே அவைலபிள் தான். இதுலேருந்து எந்த ஒரு ஸ்மோக்கும் கிரியேட் ஆகாது.
அதே மாதிரி இப்போ நீங்கள் விண்மில் வச்சுக்கிட்டீங்கன்னா கீழே இருக்க லேண்டுக்கு நம்ம வேற ஒரு பர்பஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹவுஸ் வைக்கலாம், ட்ரீஸ் வைக்கலாம், இந்த மாதிரி வேறு எதாவது கூட ஃபார் எக்ஸெட்ரா வைக்கலாம். இப்போ வந்துட்டு தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு வந்துட்டு முக்கியமாக தேவை கரண்ட்டு. இந்த கரண்ட் வந்துட்டு இந்த ரினியூவபிள் எனர்ஜி வச்சு நம்ம பண்ணிங்கன்னா இங்கே ரொம்ப டிமாண்ட் ஆகும். அதே மாதிரி இது வந்து எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்லாம் நிறையா ஆகும். அதுலேருந்து தொழிலெலாம் க்ரியேட் ஆகும். தேங்க்யூ.